முனைவர் ராஜலட்சுமி கவிஞராக அறியப்பட்டவர். கவிஞராக அறியப்பட்ட அவர் இப்பொழுது ஒரு ஆய்வாளரா இந்த புத்தகத்தை இதுக்கு முன்னாடி 4 புத்தகம் ஆய்வு ரீதியில போட்டிருக்காங்க. இருந்தாலும் இப்ப கவிஞர் எனக்கான காற்று, நீயும் நானும் நாமும் என்ற கவிதை நூல், 2 கவிதை நூலும், இப்ப கடைசியா ஒற்றை மழை துளி அப்படிங்கிற ஒரு கவிதை நூலையும் போட்டிருக்காங்க. அத தவிர அவங்க ஆய்வு பெண் கவிதை, புது கவிதைகள்ல பெண்களினுடைய பங்கு நிலை பற்றி ஆய்வு செய்திருக்கிறாங்க. அதுவும் அவங்களுடைய நூலா வந்திருக்கு. சங்க பெண்பார் புலவர்களின் பாடல்கள்ல பெண்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்காங்கிறத பத்தியும் பண்ணியிருக்காங்க. அந்த இதுல இது 9வது புத்தகமா ஆடை வடிவம் அழகு அப்படின்னு சங்கம் காட்டும் தோற்றம்ங்கிற ஒரு நிலையில இந்த புத்தகத்தை அவங்க எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் காற்று படைப்பகம் வெளியிட்டிருக்கு. இந்த நூலை ஒரு அழகிய ஒரு புத்தகமாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 120 பக்கங்களை கொண்ட ஒரு சிறிய நூல் தான் என்றாலும் இது ஆய்வு அடிப்படையில் எழுதப்பட்டிருப்பதனால இது ஒரு முக்கிய ஒரு வரவாக நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தை சேர்ந்த பகவதி என்ற மேடம் இவங்க தமிழர் ஆடை வரலாறை பற்றி பொதுவான சங்க காலத்திலிருந்து எப்படி ஆடை வரலாறு அமைந்திருக்கின்றது என்று அந்த பண்பாட்டு ரீதியான ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க. இங்க இவங்களை பார்க்க போனா இவங்க அந்த அதுல இருந்து கொஞ்சம் இன்னும் விரிவாக இவங்க சமூகவியல் ரீதியில, பொருளாதாரத்தினுடைய அடிப்படையாக, இப்படி பல நிலைகள்ல இன்னும் கொஞ்சம் பாலினத்துக்கும் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அது இனி அடுத்த நூல்ல தொடரும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு பார்வைகள் இணைந்து, பல பல்நோக்கு பார்வைகள் இணைந்து இந்த நூலை அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆணிகளினுடைய வடிவமைப்பை பத்தி இவங்க எழுதும்போது இவங்க எத்தனை தலைப்புகள்ல பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு 11 தலைப்புகள் இதுல அவங்க செஞ்சிருக்காங்க. அந்த 11 தலைப்புல தலையாடை உருவாக்க மரபு அப்படிங்கிறது முதல் கட்டுரையாகவும், தலையாடை அணியும் முறை அப்படிங்கிற ஒரு பகுதியும், தலைவன் கையுறையாக தலையாடையை கொடுத்த நிலையும், 3 தலைப்புகள்ல தலையாடையினுடைய இத பேசியிருக்காங்க. சங்க காலத்துல தலையாடைங்கிறது அவங்க வாழ்க்கையில அந்த பண்பாட்டு சூழல்ல, சங்க பண்பாட்டு சூழல்ல எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்குங்கிறத அவங்க அந்த 3 அத்தியாயங்கள்ல அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த தலையாடையினுடைய மரபை பத்தி. அதுக்கப்புறம் புலத்தி அப்படிங்கிற ஒரு, அதாவது மக்களினுடைய அந்த உடைகளை துவைக்கக்கூடிய புலத்தி, அவளுடைய பங்கு நிலை என்ன, ஆடையை சொல்லும் பொழுதே அந்த ஆடையை தூய்மை செய்யக்கூடிய ஒரு மரபு, அது தனியாக ஒரு சாதி மரபினர் செய்து கொண்டிருக்கின்ற அந்த மரபு சங்க இலக்கியத்திலேயே இருந்திருக்கின்றது. அதை பற்றி சொல்லி அவர்கள் எவ்வாறு அந்த ஆடையை தூய்மை செய்கின்றார்கள், அதை பற்றிய குறிப்புகள் என்னென்ன இருக்கின்றது, அவர்களுடைய வாழ்வியல் நிலை என்ன அப்படிங்கிறத பத்தி அந்த பகுதியில, அந்த அத்தியாயத்துல அவங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெண்மை, அந்த வண்ணம் எப்படி தமிழர் ஆடை மரபுல தனித்துவம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத அவங்க ஒரு தலைப்புல செஞ்சிருக்காங்க. அந்த வெண்மையினுடைய ஒரு முக்கியத்துவத்தை அப்படின்னு. அடுத்து புலமையும் வறுமையும், இந்த வறுமை உடைய புலவர்கள் அவர்களுடைய ஆடை எப்படி இருந்தது, அதை ஒட்டிதான் இன்னும் 2 தலைப்புகள் வந்திருக்கு. அது சிதார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடை, அது எப்படி வந்தது அப்படிங்கிறத பத்தியும், அவர் அந்த உடுக்கைங்கிற ஆடை, அதை யார் உடுத்தியிருக்காங்க, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு, இது 3 ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய தலைப்புகளாக அமைந்திருக்கின்றன. அப்புறம் பாத்தீங்கன்னா இறுதியா பருத்தி பெண்டீர் அப்படின்னு, அந்த பருத்தி நூற்க அந்த ஆடைகளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பருத்தி ஆடைகளை தயாரிக்கக்கூடிய அந்த பருத்தி பஞ்சிலிருந்து ஆடைகளை தயாரிக்கக்கூடிய அந்த நூல் இலையை தயாரிக்கக்கூடிய பெண்கள், அவங்க யாரு, என்ன, அவங்களுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பத்தி இவங்க ஒரு ஆய்வு முழுமையா செஞ்சிருக்காங்க. இந்த இதுல ரொம்ப முக்கியமா அவங்க கொடுத்தது தலையாடைக்குரிய முக்கியத்துவம். அது சங்க இலக்கியத்திலேயே தலையாடைங்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதனால அதுல 3 தலைப்புகள் இவங்க அதை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த பொதுவா இதுல சங்க இலக்கியத்துல ஆடைகள் என்னென்ன, ஆடை பற்றி என்னென்ன சொற்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, தலையாடை,
வெள்ளுடை, ஈரடி, பொன்னாடை, பட்டாடை, கலிங்கம், பூந்துகில், அறுவை, உடுக்கை என்று சொல்லக்கூடிய இந்த பெயர்கள் எல்லாம் அந்த சங்க இலக்கியங்கள்ல நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடியத பாக்குறோம். நம்ம இந்த ஆடையை பற்றி அவங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க, ஆடை பற்றிய ஒரு தெரிந்த சிந்தனை சங்க மக்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அந்த அந்த தெளிந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடாக தான் இந்த நூல் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, நேர்த்தியாக அணிதல், ஆடை வந்து நேர்த்தியாக அணியக்கூடிய பாங்கும் அந்த சங்க மக்கள்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆடையை பத்தி நம்ம இத பத்தி நான் ஆய்வு பண்ணும்போது அது வந்து பண்பாட்டு தளத்துல பார்க்கும்போது இது ஒரு ஆகச்சிறந்த நாகரீக வெளிப்பாடாக நமக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒட்டுமொத்தமான கருத்தை வந்து அவங்க முன் வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இந்த மூன்றையும் அடிப்படையாக வைத்துதான் இந்த நூல் வந்து எழுதப்பட்டிருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். இந்த ஆடையை வந்து நம்ம இந்த முதலே சொன்னது போல இத பொருளாதார ரீதியாகவும் அந்த அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏற்ற மாதிரி ஆடைகள் எப்படி வேறுபடுகின்றன, அதாவது மன்னன் எப்படி ஆடை அணிந்தான், அதே சமயத்தில் சாதாரண புலவன் எப்படி ஆடை அணிந்திருக்கின்றான், இரண்டுக்கும் உள்ள அந்த வேறுபாட்டை நம்ம நன்றாக பார்க்க முடியுதுன்னு சொல்றாரு. அது மாதிரி பூகோள ரீதியாக அவங்க வந்து எப்படி ஆடை அணிஞ்சிருக்காங்கிறது தனித்து பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு. ஆனா அதை பற்றி இங்க விரிவாக அவங்க ஆராய்ச்சி பண்ணல. அடுத்தது பாத்தீங்கன்னா அதிகாரம் சார்ந்து எப்படி வந்து ஆள்பவன் எப்படி அவனுக்கு அடிமையா இருக்கிறவன் எப்படி, இவங்க ரெண்டு பேத்துக்கு உள்ள ஆடை வேறுபாடு பற்றியும் நம்ம ஆராய்வதற்கு சங்க இலக்கியம் இடம் கொடுக்கின்றது என்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த சங்க இலக்கியத்திலேயே தழையாடை தான் நிறைய பேசப்படுகிறது என்று பார்க்கும்போது இது இன்னொரு விஷயத்தை இதனுடன் சொல்றாங்க. அதாவது தழையாடை, அதுக்கு முன்னாடி வந்து மர உரி ஆடை, அதுக்கு அடுத்து தோளால் செய்யப்பட்ட ஆடைகள், இதெல்லாம் இருந்து இந்த தழையாடைங்கிற நிலை வரும்பொழுது இது வந்து தொழில் பழங்காலத்தினுடைய அந்த நாகரிக வெளிப்பாடாக இருக்கு. அப்ப சங்க இலக்கியத்துல இந்த தொழில் தமிழினுடைய அந்த வரலாற்றினுடைய எச்சமாக இந்த ஆடைகள், அது முக்கியமாக தலையாடை பற்றி நிறைய கருத்துக்கள் பேசப்படுகின்றன என்பதை பற்றியும் அவர் சொல்லி இருக்கின்றார். இதுல பாத்தீங்கன்னா இந்த தலையாடைக்கு வேறு பெயர்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த வேறு பெயர்கள் என்னன்னா பகைத்தடை அப்படின்னு சொல்றாரு, இன்னொன்னு மடிவை, அதாவது மடித்து வைக்கக்கூடிய விஷயம்னால மடிவை என்று சொல்கின்றார். குழை, தலைக்கு வந்து குழைங்கிற குளிர்ச்சி காரணமாக அது குளிர்ச்சி தருவதனால குழைங்கிற பெயரும் அதுக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவர் எடுத்து சொல்றாரு. அதே தவிர இன்னும் சில பெயர்கள் இருக்கு. தழை தாடை அப்படிங்கிற பெயரும், தலை துகில் என்றும், தழைன்னு மட்டுமே சொல்லப்படக்கூடிய இந்த பெயர்கள் எல்லாம் இந்த தலையாடைக்கு சங்க இலகாலத்துல வழங்கப்பட்ட சொற்கள் என்று சொல்லுகின்றார். ஆனா இதுல முக்கிய செய்தியா இவர் வைக்கிறது என்னன்னா, தழையாடை அணிபவர்கள் இளம் பெண்கள் தான், இளம் பெண்கள் தான் அணிந்திருக்கின்றார்கள். அப்ப நான் இன்னொரு வினா இங்க ஆசிரியருக்கு நான் வைக்கிறேன், அவருக்கு நேரம் இருந்தால் அதற்கு பதிலளிக்கட்டும், இல்லாட்டி அவர் அடுத்த புத்தகத்துல இதை பற்றி தீர்மானிக்கட்டும். தழையாடை அணிந்தவர்கள் இளம் பெண்கள் என்று சொன்னால் அப்ப மற்ற பெண்கள், அதாவது மங்கை மடந்தை என்று சொல்லக்கூடிய அந்த வயது மூத்த பெண்கள் வந்து அறிவை தெரிவை எல்லாம் அப்புறம் இது எல்லாம் வந்து அப்ப தலையாடை அவங்கள அணியலையா, அவங்களுடைய ஆடைகளை பற்றி செய்தி இருக்கின்றதா, அதை பற்றி செய்தி இந்த நூல்ல இருந்து நம்மளால அறிந்து கொள்ள முடியலை. சரி, இப்ப தழையாடையை பத்தி சொல்லும் போது ஆய்தழை அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்துறாங்க. ஆய்தழை நுடங்கும் அல்குல் அப்படின்னு. இந்த ஆய்தலைங்கிறது ஆராய்ந்து எடுத்த தேர்ந்தெடுத்த அந்த தழைகள் வந்து அந்த அதை வந்து தேர்ந்தெடுத்த தலைகளாலதான் அது செய்யப்படுகிறது என்று சொல்கின்றார். அது மாதிரி பைவிரி அல்குல் கொய்தழை, தலை வந்து கொய்து வந்து அதை ஒன்றோடு ஒன்று அடுக்கி அதை நிரல்பட அதற்கு அழகூட்டி அதை தைத்து அணிவது என்று சொல்றதுனால கொய்தலை என்கிற செய்தி. முதல்ல சொன்னேன் ஆய்தலை ஆய்ந்தெடுப்பது, கொய்து வரக்கூடிய தலை கொய்தலை என்று சொல்லியிருக்காங்க. தன்தலை அப்படின்னு குளிர்ச்சி மிகுந்த அந்த அதனுடைய காரணத்தை தன்தலை என்று சொல்லியிருக்கிறார். சரி, இதெல்லாம் வந்து இந்த ஆடைகளை பற்றி நமக்கு சொல்லப்பட்ட சில செய்திகளாக நம்ம வைக்கலாம். இதுல வந்து தலைவன் வந்து தலைவிக்கு அந்த ஆடையை வழங்கினான், தலையாடையை கையுறையாக வழங்கினான் அப்படிங்கிற செய்தி இருக்கு. அதாவது காதலன் வந்து தலைவன் தலைவிங்கிறப்ப இது வந்து களவு காதல் நேரத்துல
தலைவன் வந்து அந்த தலையாடையை கொண்டு வந்து தலைவியிடம் கொடுக்கின்றான். தலைவி அதை ஏற்றுக்கொண்டு அதை அவள் அணிந்து கொண்டாள் என்று சொன்னால் அவன் காதலுக்கு இணங்கி விட்டாள் என்று அர்த்தம். அந்த சூழல்ல வந்து இந்த தலையாடை மூலமா அதை பயன்படுத்துறது மூலமா தலைவி அதை அணிவதன் மூலமாக இதை நாம வந்து எடுத்துக்கொள்ள தலைவியினுடைய சம்மதத்தை காதலன் எடுத்துக்கொள்வான் என்று சொல்கின்றார்கள். இதுதான் இதுல ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இந்த திரைத்துறை அருகுல் பெருந்தலை உதவி செயலை செய்தால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் 500 வரக்கூடிய ஒரு கவிதையை எடுத்துக்காட்டி இதை சொல்லுகின்றார்கள். அடுத்து வந்து தலையாடையில வந்து பூக்கள் விரைவி தைப்பது. அந்த பூக்கள் எல்லாம் விரைவி தைக்கின்ற அந்த நிலை வந்து அது பூவாடை, பூந்தலை ஆடை அப்படின்னு சொல்லப்படுது. அதுல என்ன இதெல்லாம் வந்து அவங்க பூவெல்லாம் வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆம்பல் மலர், ஞாழல் மலர், வேங்கை மலர், காஞ்சி மலர், செங்கலை நீர் மலர், குவளை மலர், நெய்தல் மலர், இது மாதிரியான மலர்கள் எல்லாம் அவங்க வண்ண வண்ண மலர்களை தேர்ந்தெடுத்து அந்த ஆடைக்கு தலையாடைக்கு அழகூட்டியிருக்காங்க பார்த்தோம். இதை தவிர அவங்க வந்து மராமரத்தினுடைய அந்த பூக்களையும் அந்த கொத்துக்களையும் மராமர கொத்துக்களையும் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. அதுலயே நிறைய பூக்கள் ஒரு ஞாழல் மட்டும் இல்லாம அது விரைவி வர்றது அப்படின்னா அதை வந்து பகைத்தலை அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பல பூக்களை விரைவி அவர்கள் ஆடையை தலையாடையை தயாரிக்கிற அந்த நிலையையும் நாம வந்து இவங்க தன்னுடைய புத்தகத்துல எடுத்தாண்டு இருக்காங்க, நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான ஆடைகள் அணிகலன்கள் இவர்கள் சேர்ந்த தலையாடையை பற்றி நிறைய செய்திகள் அவர் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கக்கூடியதுல இருந்து நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது அந்த 2வது அத்தியாயத்துல புலத்தி, அதாவது ஆடை நெய்பவள், அவளை பற்றி அவளை புலத்தி என்று சொல்கின்றார். அந்த வழக்கத்தை வந்து அவர் எடுத்து சொல்றாரு. இவங்க வந்து அழுக்கு ஆடைகளை துவைத்து சுத்தம் செய்யக்கூடியவள் புலத்தி அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆடைகளை புலத்துதல், அதாவது காய வைத்தல்ங்க. அந்த அடிப்படையில இந்த பேர் வந்து தொழில் பெயரா கூட வந்திருக்கலாம். இது வந்து இரவு நேரத்துலதான் அந்த காலத்துல துவைக்கின்ற வழக்கம் இருந்திருக்கிறதுங்கிற செய்தியை இவங்க வைக்கிறாங்க. அது மாதிரி ஊர் உடைகளை எடுத்து வந்து அதை தனித்தனியாக பிரித்து ஆராய்ந்து அதை வந்து துவைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அது ஒரு முக்கிய விஷயமா தான். இப்ப வந்து அது வண்ண ஆடைகள் இருக்கு, வண்ணம் இல்லா வெண்மை ஆடை இருக்கிறது, அதெல்லாம் கலந்து செய்யாம அவர்கள் எப்படி அவ்வாறு பிரித்தெடுத்து ஆராய்ந்து எடுத்து அதை துவைக்கின்றார்கள் என்று சொல்லுகிறாங்க. இந்த துவைத்த ஆடைகளுக்கு கஞ்சி, சோற்று கஞ்சியை அவங்க ஊட்டுகின்ற ஒரு செய்தியையும் அவங்க கொடுக்குறாங்க. பசை தோய்ந்து எடுத்து வர, அதாவது கஞ்சி தோய்ந்து அதை எடுத்து வருகிறார்கள் என்று சொல்கின்றார். இந்த துவைக்கின்ற பொழுது அவங்க எப்படி துவைக்கிறாங்கிற விஷயத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது துணிகளை வந்து நீர்ல முக்கி, ஓடுகின்ற ஆற்று நீரிலே முக்கி அதை கல்லில் அடித்து துவைத்து பின்னாடி உவர்மண் காய்ச்சல், அந்த உவர்மண் எல்லாம் சேர்த்து அது கொஞ்ச காலத்திற்கு முன்னால் கூட இப்ப வரக்கூடிய இந்த புதிய முறை துவைத்தல் முறைகளுக்கெல்லாம் முன்னால வந்து ஆற்றோரங்கள்ல உவர்மண் போட்டு துவைக்கிற வழக்கம் வந்து என்னுடைய சிறு வயதுல கூட நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி உவர்மண் போட்டு துவைக்கின்ற அந்த கரைசல்ல மூழ்கி எடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எப்படி சங்க இலக்கியத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் ஆற்றுல நீர் இல்லாத சில இடங்கள்ல கூவல் தோன்றி, கூவல்ங்கிறது ஒரு ஊற்று மாதிரி தோன்றி அதுல ஆடைகளை துவைத்து காய வைத்திருக்கிறார்கள் என்ற நிலையும் நம்ம பார்க்கிறோம். துவைக்கின்ற போது ஒரு இசையும் உண்டு அவர்களோடு, ஒரு இசை நுட்பத்தோடு ஒரு இசை குறிப்போடு அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் நம்ம பார்க்கிறோம். இப்படி இந்த இவர்களுடைய நிலைப்பாடு, இந்த புலத்தியினுடைய நிலையை சொல்லி, ஆனால் இவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறார் என்று சொன்னால் இவள் சமூகத்துல ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு இடத்திலே இருக்கின்றாள் என்று, அதை உடுத்துபவர் வேறு அதை சுத்தம் செய்பவர் வேறு என்ற அந்த தொழில் பாங்குங்கிறத நிலையில ஆண்டான் அடிமை நிலையில இது காட்டப்படுகிறது என்று சொல்லுகின்றார். ஆனா புலத்தி சொல்லியிருக்காங்களே உடைய சங்க இலக்கத்துல புலையன் பற்றிய செய்திகள் அவ்வளவாக இல்லை, புலையன்கிற செய்தி இல்லை அப்படிங்கிற கருத்தையும் இவங்க வைத்திருக்காங்க. இதுவும் நான் மேலாய்வுக்குரியதாக நான் பாக்குறேன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த. அதுக்கப்புறம் இதுல சொல்லும் பொழுது அவன் வந்து எப்ப வந்து அந்த ஆடைகளை காதலன் வந்து காதலிக்கு தருகிறான் என்று சொல்லும்போது அது கூட சில இடங்களில் அந்த நேரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது புலர் விடியலின், பெரும் புலர் விடியலின் விரும்பி போதந்து தலையும் தாரும் தந்தனன்
அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விடியற் காலையில பொழுது புலர்வதற்கு அந்த விடிந்தும் விடியாத நேரத்திலே மறைந்து வந்து விரும்பி வந்து அந்த தலையும் தலையாடையும் தாரும் மாலையும் அவன் பரிசாக கொடுத்து சென்றிருக்கிறான் என்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி இந்த தலையாடைகள்ல வந்து இந்த பூக்களை வந்து மாலையாகவும் அணிந்திருக்கின்றார்கள், ஆடைகளிலும் அதை சேர்த்து அணிந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அது வந்து தலையாடை ஏற்றுக்கொள்வது காதலுக்கு நான் முன்பே சொல்வது போல அது கையுறையாக வந்து சேர்ந்த பொழுது அந்த கையுறையை ஏற்று அவள் அணிந்து கொள்வது அது ஒரு முக்கிய செய்தியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுல இன்னொரு செய்தி என்னன்னா, தலையாடைங்கிறது வந்து அவன் தன்னுடைய இடத்துல பூத்த பூவை கொண்டு வந்து அந்த இலையை கொண்டு வந்து கொடுக்குறான். அப்ப இவங்களுடைய ஊர்கள்ல அந்த தலையும் இருக்காது, அந்த பூவும் இருக்காத சூழல் இருந்ததுன்னா இன்னொருவன் யாரோ வந்து இவளுக்கு காதலனாக இருக்கின்றான், அவன் வந்து இவளுக்கு தலையாடை கொடுத்திருக்கின்றான் அது அப்படிங்கிற விஷயம் ஊருக்கு தெரிந்திடும், தாய்க்கு தெரிந்துவிடும். அதனால அந்த தலையாடையை நான் வாங்கி தோழிகிட்ட சொல்றேன், அவ தலையாடையை வாங்கி நான் அணிந்து கொண்டால் அவ்வாறு அணிந்த பின்பு தாய்க்கு நான் அஞ்சுகின்றேன், சரி வேண்டாம் தாய் வந்து இதை கண்டுபிடித்துவாள் என்று இதை நான் மறுத்து விட்டால் காதலனுடைய வருத்தத்துக்கு அஞ்சுகிறேன். இப்படி இருதலை கொல்லி எறும்பு போல தான் துன்புறுவதாக தலைவி சொல்லுகின்ற ஒரு அருமையான காட்சியையும் இங்கு பதிவு செய்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது மாதிரி தலையாடை கொண்டு வந்து கொடுப்பதை அவ வந்து விரும்பி அதுக்காக காத்திருக்கிற நிலைமையும் சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கத நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்தது வந்து வெண்ணாடைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இவங்க ராஜலட்சுமி வந்து சங்க இலக்கியத்துல சொல்லி இருப்பதை எடுத்து சொல்றாரு. அதாவது தூவிரி கடுப்ப நல்ல தூய்மையான அந்த ஆடைய போல அருவி வந்து இழிந்தது என்று சொல்லுகின்றார்கள். அந்த மாதிரியான காட்சி வந்து ஒரு உவமையாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுகின்றார்கள். துகில்விரி கடுப்ப, அதாவது மண்ணிய துகில்விடு கடுப்ப நுடங்கி இருக்கின்ற ஒரு நிலை. அந்த அந்த மாதிரி அவங்க ஒரு உவமையா சொல்லும் போது அந்த வெள்ளை இது நிறத்துக்கு வந்து அந்த அருவி, வெள்ளை துணிக்கு அந்த அருவியும் மற்ற பொருள்களும் சொல்லப்படுகிறது. இதுல வெள்ளி விதியாருடைய வெள்ளாங்குருவே அப்படிங்கிற அந்த பாடல்ல வந்து ரொம்ப இத பத்தி நிறைய ஒரு விஷயம், அதாவது அந்த வெள்ளாங்குருகை பத்தி சொல்லும் போது அங்க வந்து வெண்மடி ஆடையை பத்தி சொல்றாரு. அறுவை தூமடி ஆடை அப்படின்னு சொல்றாரு. அந்த அந்த அறுவை தூமடி அந்த வெண்மை பத்தி வருகிற இடத்துல எல்லாம் அறுவைங்கிற ஒரு சொல்லும் வருது, மற்ற இடத்துல எல்லாம் அந்த அறுவைங்கிற சொல் வந்து பயன்படுத்தப்படலை. ஆனா இவங்ககிட்ட நம்ம ராஜலட்சுமி அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், அப்ப அறுவைக்கும் இந்த வெண்மைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? ஏனால் அவங்க கொடுக்கக்கூடிய உதாரண பாடல்களை சான்று பாடல்கள் எல்லாமே இந்த தூவிரி ஆடைங்கிறது வந்து அறுவைங்கிற சொல்லோட சேர்ந்து இருக்கிற ஒரு நிலையையும் நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி போர்க்களத்துக்கு போகும்போது வெண்மையான ஆடையை அவர்கள் அணிந்து செல்வதை சொல்றாங்க. அது எப்படின்னா, கெடுக சிந்தை கெடுக இவள் துடிதே அந்த பாடலை பற்றி, அந்த மூதில் மகளை பற்றி பாடல்ல வந்து என் சிறுவனை கால்களி கட்டிலில் எழுப்பி தூவெண் அறுவை போர்த்து அப்படின்னு சொல்றாங்க. தூய வெண் ஆடையை போர்த்து அவனை போர்க்களத்துக்கு அனுப்புகின்றாள். வேல்கை கொடுத்து வெளியே விரித்து அந்த பான்மை குடுமி அதை முடித்து அவன் தூவெண் ஆடை அணிந்து அந்த சிறுவனை போர்க்களத்துக்கு அனுப்புகிறாள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வெள்ளாடை என்பது அது எப்படி அவங்க வாழ்க்கையோடு இணைந்திருக்கிறது என்று சொல்கின்றார். இன்னொரு இடத்துல போர்க்கள காட்சியிலே சொல்றாரு, இறந்த சிறுவனை வெள்ளை விரிப்பு விரித்து அவனை மூடி வைத்திருக்கிறார்கள் என்ற காட்சியையும் சங்க இலக்கியத்துல பார்க்க முடியுதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த வெண்மைங்கிறது வந்து இன்னைக்கு கூட நம்ம வந்து இறந்த நபரினுடைய மேல வந்து வெள்ளை ஆடையை போர்ப்பது, வெள்ளை விரிப்பை போர்ப்பது இன்றைக்கும் வழக்கம் இருக்கிறது. அப்ப சங்க காலத்தில் இருந்து அந்த வழக்கம் நமக்கு தொன்று தொட்டு இருந்து வந்திருக்கிறது என்ற செய்தியையும் இந்த நூலின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்ததாக ஒரு இடத்துல சொல்கின்றார்கள், இந்த சிதார்ங்கிற ஆடையை பத்தி அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த சிதான்கிற ஆடையை பற்றி நிறைய பேசினது எதுனா ஆற்றுப்படை நூல்கள், புறநானூறும் ஆற்றுப்படை நூல்களும் தான் இதை பற்றி அதிகம் பேசுகிறது. இது எங்க இருக்கு அப்படின்னு யார் உடுத்திருக்கா என்றால், இந்த பாணர்களும் விரலியரும் புலவர்கள்ல வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய பெருஞ்சித்திரனார் போன்ற புலவர்களுடைய அவர்கள் அணிந்திருக்க ஆடைகளை பற்றி சொல்லும் பொழுது இந்த சிதார் என்று சொல்லக்கூடிய
இந்த ஆடையை பற்றி சொல்லுகிறார்கள். அரையது வேற்று இலை நுழைந்த வேர்நுனை இதாசிதார் ஓம்பி உடுத்த உயவல் என்று இது என்ன அப்படின்னா, வேறு இலைகள் ஆடைகள்ல ஏற்கனவே நெய்யப்பட்ட இலைகளை விடுத்து அவங்க தையல் போட்டிருக்காங்க. கிழிந்த இடங்கள் எல்லாம் தையல் போட்டிருப்பதனால வேற்று இலை நுழைந்தது என்று சொல்கின்றார்கள். வேற்று இலை நுழைந்த அந்த ஆடைதான் சிதார்னு சொல்லப்படுது. அந்த சிதார் ஆடையை பற்றி பொருணராற்றுப்படையில புறநானூற்றுல இதுல எல்லாம் சொல்லப்பட்டிருக்க விஷயத்த அவங்க எடுத்து சொல்றாங்க. இந்த ஆடையும் அங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த வறுமையோட சேர்ந்து இதை பார்க்கக்கூடிய ஒரு கட்டமாக இந்த சிதார்ங்கிற அந்த ஆடை, அதோடு உடுக்கைங்கிற ஆடை. அந்த உடுக்கை என்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அதுவும் மாற்று ஒரு இலை நுழைந்த ஒரு ஆடையாக தான் திரும்ப சொல்லப்படுகின்றது. அதனால் இந்த உடுக்கைன்னு ஏன் ஒரு இடத்துல சொல்றாங்க, ஒரு இடத்துல சிதார்னு எதுக்கு சொல்றாங்க, இது ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன, எதற்காக இந்த ரெண்டு சொற்களும் பயன்படுத்தப்படுகின்றது, இது ஒரே பொருள் குறித்த இருவேறு சொற்களா அல்லது இரண்டுக்கும் வேறுபாடு இருப்பதா என்பதை இன்னும் நூலாசிரியர் தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு நான் பாக்குறேன். மற்றபடி இந்த சிதாருங்கிறத பத்தி நிறைய இடங்கள்ல அந்த சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அவன் அணிந்து வந்திருக்கக்கூடிய அது வேற்று இலை நுழைந்த அந்த துண்ணறு சிதாருங்கிறது அந்த சிதார் உடுக்கைன்னு ஒரு இடத்துலயுமே சொல்லியிருக்காங்க. இந்த 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 இதெல்லாம் பாசிப்பட்டு, எப்படி பாசி எப்படி இது சிதறி கிடக்கிறதோ அது போல சிதறி மாசோடு குலைந்த இந்த சிதார் நீக்கி தூய ஆடையை மன்னன் கொடுக்கின்றான் என்ற செய்தி. இதோட ஒட்டி இன்னொரு செய்தியை சொல்றாங்க, பொன்னாடை அப்படிங்கிறது. இது மன்னன் மன்னனை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் கடவுளை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் பொன்புனை உடுக்கை யார் பண்ணியிருக்கானா, இந்த திருமுருகாற்றுப்படையில இறைவனுக்கு சொல்லும் பொழுது எரி திரிந்தன்ன பொன்புனை உடுக்கைங்கிற செய்தி வருகின்றது. அப்ப இந்த பொன்னாடைங்கிற சொல் இது இந்த பொன்புனை உடுக்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சொல்லாக காட்டுகின்றார். எப்படி ஒரு நீல மலையின தீப்பிழம்பு சுற்றி இருந்தால் எப்படி இருக்குமோ அது போல இங்கு சுற்றி இருக்கிறது. மால்னா திருமாலினை அவன் அணிந்திருக்க ஆடை சுற்றி இருப்பது, அது நீல மலையினை ஒரு தீப்பிழம்பு சுற்றி இருப்பது போல் என்று காட்சி தருகின்றார். இது திருமுருகாற்றுப்படையில வரக்கூடிய செய்தி. ஆனா பொன்னாடைகளை பற்றி நிறைய செய்திகள் நம்முடைய இலக்கியங்கள்ல, சங்க இலக்கியங்கள்ல காணப்படவில்லை. சில செய்திகளை மட்டும் அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கலாம். அது போல இந்த ஏழ்மை நிலையில அது எப்படி அவங்க அந்த ஏழ்மையின் காரணமாக அவங்க அந்த பிசிராந்தையாரை பத்தி பெருஞ்சித்திரனாரை பத்தி சொல்லும் பொழுது அவ மனைவியுடைய ஏழ்மை நிலையை பற்றி சொல்லுகின்றார். அவிழ்பதம் மறந்து பாசடகு மிசைந்து மாசோடு கரைந்த உடுக்கைங்கிறாரு. அதாவது அது அவிழ்த்தாலே கிழிஞ்சிரும், அதனால அவிழ்க்காமையே வச்சிருக்காங்களாம். அது பல நாள் அது போடப்பட்டு அப்படியே இருக்குத அவங்க அணிந்திருக்க ஆடை. அது எப்படி இருக்குன்னா பாசம் இருந்த ஒரு இடத்தை போல அது மாசோடு இருக்கிறது. அப்படிப்பட்ட உடை உடுத்தி இருக்கக்கூடிய என் மனைவி, இது அறக்கடவுளை அவர் நொந்து கொள்கிறார். இவ்வாறான சூழல்ல நான் இருக்கிறேனே என்று சொல்லுகின்ற ஒரு காட்சியையும் நம்ம பார்க்கிறோம். இப்படி இன்னொரு இடத்துல சொல்லுகின்றார், அரவின் நாக்கு போல அந்த ஆடையினை பற்றி அவர் சொல்லுகின்றார். அப்படி சில இடங்கள்ல அந்த காட்சி. இப்ப ஆனா இதுல எனக்கு உரிய என்ன வினாக்கள் வருது என்று சொன்னால், பெண்கள் மேலாடை அணிந்திருந்தார்களா? கச்சு அணிந்த செய்தி நமக்கு சங்க இலக்கியத்துல கிடைக்கின்றது. அதை பற்றிய செய்திகளும் அது மாதிரி கீழே அவள் அணிந்திருக்க ஆடை அல்குலில் தலையாடை அணிந்திருக்கின்றார்கள். சோ தலையாடை பெண்ணுக்கே உரியது. அப்ப ஆண்கள் என்ன ஆடைகளை அணிந்திருந்தார்கள்? இப்ப காதலன் காதலிக்கு தலையாடை கொண்டு வருகிறான், காதலன் என்ன ஆடை உடுத்தி இருந்தான்? சரி, தொழிலுக்கேற்ற ஆடை இருக்கின்றதா? அப்ப இவங்க என்ன, குடிச்சியர் என்ன ஆடை அணிந்திருந்தார்கள்? ஆயர்கள் என்ன ஆடை அணிந்திருந்தார்கள்? மருத நிலத்திலே இருக்கக்கூடிய அந்த செல்வந்த குடிகள் என்ன ஆடையிலே இருந்தார்கள்? நெய்தல் நிலத்து மக்கள், இப்படி எல்லா விதமான வினாக்களும் நமக்கு இந்த நூலை படிக்கும் போது இன்னும் இதிலே தேட வேண்டும், இன்னும் இதிலே நாம் தேடி அறிய வேண்டும்ங்கிற ஆவலை இவர் உண்டு பண்ணியிருக்கிறார். கிடைத்த தரவுகளை வைத்து மிக அருமையாக தொகுத்தும் பகுத்தும் வகுத்தும் அவர் இந்த ஆடைகளினுடைய நலனை பற்றி பேசியிருக்கின்றார். அவரோடு நான் பேசுகின்ற பொழுது அவர் சொன்னால், இது முதல் தொகுதியாக தான் அமைந்திருக்கின்றது. இதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் சொன்ன மாதிரி கலிங்கம் என்ற அது நிறைய இடங்கள்ல பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த கலிங்கம் பற்றி என்ன நிறைய செய்திகள் என்னென்ன இருக்கு? கலிங்கம்ங்கிறது
கலிங்க நாட்டிலிருந்து வந்த ஒரு இது. அதுல பருத்தியில நெய்யப்பட்ட கலிங்கம் இருக்கிறது. அதே போல பட்டுல நெய்த கலிங்கம் இருக்கிறது. அப்புறம் பட்டு துணியை இவங்க வந்து ஆயுள சங்க இலக்கியத்துல இருந்து எடுத்து கொடுக்கும்போது பட்டு நாம நெய்வதில்லை, சீனாவிலிருந்து வரக்கூடிய விஷயம் பட்டு வழி அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க வந்து அந்த சில்க் ரூட் இருக்கிற அந்த பக்கம் மாதிரி இங்க வந்து பட்டு பத்தி பேசும்போது அது வெளிநாட்டிலிருந்து வந்ததுதான் என்று சொல்ல செய்தியும் இவங்க தர்றாங்க. சோ இதெல்லாம் எப்ப மாறுச்சு, நம்ம இடங்கள்ல பட்டு எப்ப தயாரிக்க தொடங்கினார்கள், ஏன் அந்த காலத்துல சங்க இலக்கியத்துல பட்டு நாம் தயாரிக்கவில்லை, இது போல நிறைய வினாக்களோடு அருமையான செய்திகளை வடிவமைத்து அதற்கு வந்து நல்ல இது பார்வை நூல்கள் என்னென்ன, முதன்மை நூல்கள் என்ன, எல்லாற்றையும் தந்து ஒரு ஆய்வு வழித்தளத்துல மிக அருமையாக இந்த நூலை ஆக்கி தந்திருக்கிறார். இந்த நூலினுடைய உருவாக்கமும் அதனுடைய அட்டைப்படமும் மிக பொருத்தமாக அந்த சங்க இலக்கியத்தினுடைய அந்த ஆடைக்கு ஏத்த மாதிரி ஒரு பெண் அழகான ஒரு ஆடை அணிந்து காட்சியளிப்பதாக மிக அழகாக ஆடை வடிவம் அழகு என்ற பெயரோடு இந்த நூல் வந்திருக்கு. இந்த அழகு பெண்களுக்கு அழகூட்டியக்கூடிய இந்த ஆடையை பற்றி அழகுங்கிற ஒரு கான்செப்ட்ல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சங்க இலக்கியத்துல அப்படிங்கிற விஷயமும் இது தொடரும்னு நினைக்கிறேன். இவற்றை இது ஒரு முதல் நூலாக இந்த ஆராய்ச்சியினுடைய ஆராய்ச்சி சங்க இலக்கிய ஆடையினுடைய வடிவமைப்பினுடைய ஊடாக இது ஒரு முதன்மை நூலாக முதல் நூலாக நமக்கு தந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய கவிஞர் ராஜலட்சுமி அவர்கள், ஆய்வாளர் ராஜலட்சுமியாக வெளியிடும் இந்த நூலை அருமையாக தந்திருக்க அவருக்கு நம்முடைய வாழ்த்தினையும் நன்றியும் கூறிக்கொள்கின்றேன். இத்தகைய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி இப்படி ஒரு நல்ல நூலினை ஆய்வு செய்வதற்கு வாய்ப்பளித்த திருவாளர் அகில் சாம்பசிவம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.